இந்த நாட்டில் ஈனப்பெயல் சீமான் ஒரு கட்சியை தொடங்கினான். அந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எந்த ஊருக்கெல்லாம் வருகிறாரோ அந்த ஊரிலெல்லாம் அவர் வருகிற அன்றைக்கு அந்த கட்சிக்கு சமாதியை மக்களை கட்டிவிடுகிறார்கள். அந்த கட்சி இன்றைக்கு இல்லை. ஆகவே திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி எப்போது வரும் என்று தமிழர்கள் காத்திருந்தார்கள். தமிழர்கள் தவம் இருந்தார்கள். அந்த காத்திருந்த அந்த தவத்திற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நான் இதோ வருகிறேன் என்று 1 கோடி இளைஞர்களை நம்பிக்கை பெற்ற மகத்தான தலைவர், லட்சக்கணக்கான தாய்மார்களின் இதயத்தில் தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற தலைவன், உலக அரங்கில், ஏன் இந்திய அரசியல் அரங்கில், இந்திய திரையுலக வரலாற்றில் அமீர் கானை விட அதிக செல்வாக்கு பெற்ற நட்சத்திரம் என்ற தகுதியை பெற்ற தலைவன். நின்றால் மகாநாடு, நடந்தால் பேரணி என்பதை தமிழ்நாட்டு அரசியலில் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நிரூபித்து வருகிற தலைவர். கோடிக்கணக்கான தம்பிகளை கொள்ளிடமாக கொண்டிருக்கிற எங்கள் தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார். இந்த கட்சியை தொடங்கி 3 ஆண்டு காலத்தில் இந்த கட்சிதான் ஆட்சியை பிடிக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை நாட்டு மக்கள் மத்தியில் இன்றைக்கு நிலைநிறுத்தி இருக்கிறார். இந்த இயக்கத்தை களங்கப்படுத்தலாம் என்று நினைத்தார்கள். இந்த இயக்கத்தின் மீது கரையை வாரி வீசலாம் என்று நினைத்தார்கள். இந்த இயக்கத்தை முடக்கலாம் என்று நினைத்தார்கள். அதிகார திமிரில் அடக்கலாம் என்று கணக்கு போட்டார்கள். ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்களை அடக்குகிற ஆற்றலை கொண்டு எங்கள் தலைவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். அவர் வெளியே வருகிறார் என்றால் எங்கிருந்து வருகிறது இவ்வளவு பெரிய கூட்டம்? ஒரு 39 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இடையறாது பயணம் செய்த நாஞ்சில் சம்பத், மாநாடு நிகழ்த்த பொதுக்கூட்டங்களை முன்னின்று நடத்தியவன், அதிலே பங்கெடுத்துக் கொண்டவன் என்ற உரிமையோடு கரூர் நகரில் சொல்கிறேன், எங்கள் தலைவருக்கு வருகிற கூட்டம் இந்திய அரசியலில் எந்த தலைவருக்கும் வராது என்பதை நாங்கள் சமகாலத்திலே நிரூபித்திருக்கிறோம். அவர் விக்கிரவாண்டியிலே முதல் கூட்டம், விக்கிரவாண்டிக்கு அடுத்து மதுரையிலே கூட்டம், மதுரைக்கு அடுத்து பாண்டிச்சேரியிலே கூட்டம், பாண்டிச்சேரிக்கு பிறகு நாகப்பட்டினத்திலே கூட்டம், அதற்கு பிறகு திருவாரூரிலே கூட்டம், அதற்கு பிறகு சுங்குவார் சத்திரத்திலே கூட்டம், அதற்கு பிறகு கரூரிலே கூட்டம் வந்த பொழுது ஒரு துயரம் நிகழ்ந்தது. அதற்கு பிறகும் கூட்டம். நேற்றைக்கு குடியாத்தத்திற்கு அந்த பக்கத்தில் வேலூர் தாண்டி குடியாத்தம் தாண்டி அகரம் சேரி என்கிற இடத்தில் எங்கள் தலைவர் பேச வருகிறார். கூட்டம் நடைபெறுவது அகரம் சேரியில். ஆனால் வாலாஜாவில் இருந்து அகரம் சேரி வரைக்கும் சாலையினுடைய இருமருங்கிலும் வழி மறித்துக் கொண்டு 10 லட்சம் தமிழர்கள் எங்கள் தலைவரை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் எந்த தலைவருக்காவது இந்த தகுதி உண்டா? இல்லை. அதனால் தான் ஆத்திரப்படுகிறார்கள், அச்சமூட்டுகிறார்கள். தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்கிறார். அவர் வேறு யாரையும் சொல்லவே இல்லை. ஆனால் சில அரசியல் அனாதைகள் எங்கள் தலைவர் அவர்கள் பெயரை சொல்லவில்லை என்பதற்காக இன்றைக்கு ஜாடை மாடையாக பேசி பார்க்கிறார்கள். என் தலைவன் போகிற போக்கில் சொன்னான், அறிவாலயத்தில் வந்து போகிறவனையெல்லாம் கூட்டணிக்கு கூப்பிடுகிறார்கள் என்று. கல்லாப்பட்டி கூட்டணி என்று சொன்னார். தலைவருடைய பேச்சு இன்றைக்கு இந்த ஸ்பார்க் என்பார்கள் ஆங்கிலத்தில், ஒரு பொறி. அவர் பேசுகிற பேச்சில் 4 திசையும் நடுங்குகின்றன. அது 8 திசைகளிலும் எதிரொலிக்கிறது. எங்கள் தலைவரை ஆகாயம் கூட அண்ணாந்து பார்க்கிறது. எங்கள் தலைவரை பார்த்து மண்ணும் இமயமலையே பெருமிதத்தோடு என் தலைவரை பார்க்கிறது. எங்கள் தலைவர் பேசுகிற பேச்சிலே அதிர்வு இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று அண்ணன் ஸ்டாலின் பேசுகிறார், வைகோ பேசுகிறார், தொல் திருமாவளவன் பேசுகிறார். ஆனால் அதை யாரும் கண்டுகொள்ளவும் இல்லை, அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. ஆனால் எங்கள் தலைவர் கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால்
இலங்கையில் இருக்கிற எட்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அதிர்ந்து போகிறான். இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற தலைவராக அவர் இன்றைக்கு தமிழக அரசியலில் எழுந்து நிற்கிறார். நாங்கள் வெல்லப் போகிறோம் என்று சொன்னாலே அவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது. அதனால்தான் தம்பி ராஜமோகன் சொன்னதை போல ஏட்டிக்கு போட்டியாக எதையாவது செய்து பார்க்கிறார். எங்கள் தலைவர் ரேம்ப் வாக் போகிறார். அதை தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்ததே எங்கள் தலைவன் நான் விக்கிரவாண்டி கூட்டத்தில். அதற்கு பிறகு மதுரை கூட்டத்தில், அதற்கு பிறகு ஜனநாயகன் திரைப்படத்திற்கான ஆடியோ வெளியிடக்கூடிய கோலாலம்பூர் நிகழ்வில் கோடிக்கணக்கான